வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீமக்கருவேல மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் ரொம்ப விறகுக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு காமராஜர் பிரியில் அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து அந்த விதையை தூக்கினது தான் அந்த ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சாவூர். ஆனால் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீமக்கருவேலையாலேயும் இந்த விருதுநகர் 4 மாவட்டங்கள் ரொம்ப அழிவு நிலையில் இருக்குது. இந்த சீமக்கருவேல அதிக வெக்கையை கொடுக்கறதுனால மழை வராமல் தடுக்குது, ப்ளஸ் விவசாய நிலங்களை ரொம்ப பாதிக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாதாரண மரம் ஒரு 20 அடி தூரத்துக்கு வந்து எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் அப்படி காற்றின் ஈரப்பதத்தை இழுத்துருது. இப்போ தென்மேற்கு பார்த்திங்கன்னா மலைக்கு பெயர் அந்த காற்று அடிக்கிறப்ப குளிர்ந்த காற்று வரப்போ அப்படி இந்த சீமக்கருவேல காற்று வெக்க காற்று வர்றதுனால டோட்டலாக எந்த ஒரு மழையும் அறிகுறியாமலாம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், விருதுநகர், ராம்நாடு டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு சேட்டலைட்டை பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் அது இயற்கையில் கிடச்சதில்ல, ஒன்லி சீமக்கருவேல தான். இந்த சீமக்கருவேல கரிமூட்டம் போடத்தே ஆகும் தவிர ஒரு விவசாயத்துக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரை எடுத்துக்கோங்க, வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பொன் விளைஞ்ச பூமி இந்த பூமி, ஆனால் இன்றைக்கி வானம் பார்த்த பூமியாக இருக்குது. ஏன்? எல்லாம் இந்த சீமக்கருவேல தான். இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விதையாக விதைச்சாங்க, இன்றைக்கி பாருங்கள் அழிவு நிலையில் இருக்குது. எல்லாமே கிணத்துகளில் தண்ணி கிடையாது, மழை கிடையாது. இது காரணமெல்லாம் சீமக்கருவேல தான். முடிஞ்ச உதவிக்கு என்ன பண்ணுங்கள், சீமக்கருவேல அழிக்க முதல்ல பாடுபடுங்க. எனக்கெல்லாம் இந்த வட்டங்க காட்டில் வெள்ளாமல் வரல, ஆனால் ஏதோ அந்த சீமக்கருவேல முளைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் காட்டில் வந்து நான் சீமக்கருவேல முளைக்காமல் இது பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டில் விதைச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை விறகு வெட்டுவாங்களே தவிர எல்லாம் மற்றபடி ஒரு பயனும் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ரோட்டு புறம் இந்த ஜேசிபிலாம் போனீங்க அப்படின்னா 2 மரத்தையாக பிடிங்கி போடுங்க, வேப்ப மரம் வைங்க, அவ்வளோ நல்லது. இப்படியே போச்சுன்னா விருதுநகர் வந்து அட்ரஸே இல்லாமல் இருக்கும். எல்லாமே இப்போ எல்லாமே மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள்லாம், இங்கே சுற்று வட்டார மக்கள்லாம் பூரா ஃபயர் இண்டஸ்ட்ரி வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் காட்டில் வேலை செஞ்சவங்க ஃபயர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திருப்பூர், சென்னை அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறாங்க. எல்லாம் விவசாய பூமியிலே இப்போ பார்த்திங்கன்னா சீமக்கருவேல பூமியாக ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு விருதுநகர் மாவட்டத்தை சர்வே பண்ணி பாருங்களேன், ரொம்ப வளர்ச்சி. விருதுநகர் வந்து ஒரு காலத்தில் சிறுதானியங்கள் ஃபேமஸாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சிறுதானியங்கள் முதற்கொண்டு வெங்காயம் முதற்கொண்டு வெளிநாட்டில் வாங்குகிறோம். மேக்ஸிமம் அந்த சீமக்கருவேல அழிக்க அனைவரும் முன்வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.